ஹாய் ஹலோ லெட்ஸ் வெல்கம் பேக் டு மெக்கானிக்கல் பாய். இது நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த ஷார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிவிஎஸ் எக்ஸல் சூப்பரில் வந்து ஃப்ரண்ட் ஃபோர்க்கு வந்து ப்ராப்ளம். ஸோ அதில் என்னென்ன பார்ட்ஸ் வந்து போயிருக்கும், எப்படியெல்லாம் போயிருக்கும் அப்படிங்கிறத இந்த ஷார்ட்டில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, மேலே அந்த பால்ஸ் வந்து சீட்டிங் ஆகிற ஹப்பு ப்ளஸ் கீழே இருக்கிற அந்த சீட்டிங் ஆகிற ஹப்பு, இந்த ரெண்டு ஹப்பையும் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டஸ்ட்டு இல்லாமல் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, இந்த பால்ஸை வந்து பிளாக் கிரீஸ் அப்ளை பண்ணி சுற்றியும் கேப்பு விடாமல் நம்ம வந்து அப்ளை பண்ணணுங்க. ஒரு கேப் இருந்தாலுமே நமக்கு வந்து வண்டி ஒரு சைடே இழுத்துட்டு போகும். இந்த குட்டி பால்ஸ் தாங்க, ஓகேங்களா. இது ரிமைனிங் ஒரு 5 6 இப்படி மிச்சமாகும். ஆனால் பால்ஸ் வந்து ஒரு கேப் இல்லாமல் நீங்கள் வச்சிடணும். அப்படி கேப் விட்டு வச்சுட்டிங்கன்னா வண்டி வந்து ஒரு சைடே இழுத்துட்டு போங்க. அந்த இஷ்யூக்காக தான் இதை நம்ம கழட்டினதே, ஓகேங்களா. இந்த மாதிரி பிளாக் கிரீஸ் போட்டு லைட்டாக அப்படியே லைனாக வரிசையாக வந்து நீங்கள் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடணும். மேலே பண்ணிட்டீங்களா, இப்போ நீங்கள் கீழேயும் வந்து அதே மாதிரி வந்து நமக்கு பால்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணணும், ஓகேங்களா. ஒரு கேப் விடாமல் இந்த பாரு லைனாக இருக்கணும். ஒரு பால்ஸ் மேலே இன்னொரு பால்ஸ் ஏறி இருக்காமல் அப்படியே லைனாக ஒன்றுக்கப்புறம் ஒன்று அப்படியே இருக்கணுங்க. ஒன்று மேலே ஒன்று ஏறி இருந்தாலும் நீங்கள் அந்த பால்ஸை எடுத்துருங்க, எக்ஸஸாக இருந்தால், ஓகேங்களா. பிளாக் கிரீஸ் போட்டு ஃபுல்லாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இதுக்கு நடுவில், பைப்புக்கு நடுவில் ஏதாவது பால்ஸ் சிக்கியிருக்குதா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கணும். அந்த ஹோல்ஸுக்குள்ளே, அந்த பைப்புக்குள்ளே சப்போஸ் சிக்கி இருந்துச்சு, நடுவில் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு பிரச்சனை வருங்க. உடஞ்சி மறுபடியும் நுணுங்கி ஒரு பக்கமாக இழுத்துட்டு போகிற பிரச்சனையெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. பிளாக் கிரீஸ் தான் போடணுங்க. லைட் கிரீஸ் போட்டேன்னா கொஞ்சம் நாளே இதாகிடும். ஆனால் பிளாக் கிரீஸ் வந்து ரொம்ப டென்சிட்டி அதிகம். அதனால் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு லைஃப் டைம் வேலிடாக இருக்கும். இப்போ இந்த பாருங்கள், இந்த பைப்புக்குள்ளே ஏதாவது பால்ஸ் இருக்குதா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணிக்கணும். பால்ஸ் இருந்துட்டா அப்படின்னா நமக்கு ஒன் சைடாக ஏறி அப்படியே பைப்புக்கு நடுவில் மாட்டி உடஞ்சிட்டு ஒரு பக்கமாக இழுத்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒன் சைடாக போருக்கு வந்து வேலை செஞ்சதுக்கான இதே இருக்காதுங்க. இப்போ மேலே வந்து சீட்டிங் ஆகிற ஹப்பு, இந்த நட்டு இருக்குது பார்த்திங்களா, இந்த நட்டையும் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து பெட்ரோல் வாஷ் பண்ணி ஏதாவது டென்ட்டு சொத்தை இந்த சர்ஃபேஸ் வந்து க்ளீனாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். இது சப்போஸ் டென்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து புது நட்டு வந்து வாங்கி போட்டுக்கலாம். இல்லை டென்ட் இருந்தாலுமே நமக்கு வந்து கரெக்டாக பால்ஸ் வந்து உள்ளே வந்து கரெக்டாக சீட்டிக்காங்க அதுங்க. இது செக் பண்ணிட்டீங்களா. இதுக்கப்புறம் நாம் அந்த பைப் இருக்குது பார்த்திங்களா, ஃபோர்க்கு பைப்பு, அந்த ஃபோர்க்கு பைப்பில் அதே மாதிரி சர்ஃபேஸ் இருக்குங்க. அந்த சர்ஃபேஸை நீங்கள் செக் பண்ணணும். அந்த சர்ஃபேஸ் வந்து நீங்கள் கழட்டி எடுத்துக்கலாம். நான் நெக்ஸ்ட் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த பைப்பில் வர இந்த சர்ஃபேஸ், இந்த ஹப்பு, இதுன்னு டென்ட் ஏதாவது சொத்தை இருந்துச்சுன்னு நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அடித்து டைட்டாக சுற்றியில் அடித்து நீங்கள் கழட்டிங்கன்னா இது ஈஸியாக வந்துடும். இது சர்ஃபேஸ் வந்து க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் வந்து பால்ஸ் வந்து இதில் கரெக்டாக சீட்டிங் ஆகி நமக்கு வந்து வண்டி ஹேண்டில் பார் வந்து ப்ராப்பராக கரெக்டாக ஒர்க் ஆகுங்க, ஓகேங்களா. இப்போ இந்த சர்ஃபேஸ் தாங்க, இந்த சர்ஃபேஸ் க்ளீனாக நீட்டாக வந்து துடைச்சிருக்கணும், ஓகேங்களா. அவ்வளோதாங்க, சிம்பிள் தான். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஓகே தான். ஓகே, தேங்க்யூ.